நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்தே வந்துறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன் ஒரு நாள் லேட்டா வர? என்ன மன்னிச்சிருங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போனேன்னா வீட்டுல அனுப்ப மாட்டேனாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, போய் வேலையை பாரு. சரிம்மா. அப்புறம் விரதம் இருக்கிறவங்க இருக்கட்டும், சரி. சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் நீ சாப்பாடு செய். சரிங்க. மங்கா ஒரு நிமிஷம். அத்தை நான் பண்றேன். அத்தை தேவையில்ல, இவளும் பிரியாவும் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் மங்கா வேலை முடிஞ்சதும் என்ன கூப்பிடு. சரிங்க. பாயசம் பண்ணணும். சரிங்கம்மா. சரி போ. சித்ரா, பாயசத்தை பிரியாவே பண்ணிடலாம். ஆமா அத்தை, பாயசம் நானே பண்றேன் அத்தை. நேத்து ராத்திரி எல்லாம் தூங்கலன்னு சொன்னேன், ஆனா இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கியே, அது எப்படி? குளிச்சல்ல அத்தை, அதான் தூக்கம் போயிடுச்சு. ஓ, தேவனா சீதா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேனே. உனக்கு தெரிஞ்சத மட்டும் நீ செய், இல்ல நான் செய்யாத. அவளோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லை. சரிங்க அத்தை, நானே பண்றேன். பிரியா, இந்த பாயசம் நம்ம சாமிக்காக படைக்கணும். நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ட. அத்தா, ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அத்தா. பாப்போம், போ. மங்கா, இங்க வா. சமையல் வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ போய் என்னோட ரூமை கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. மங்கா ஒரு நிமிஷம். அக்கா, காலையில இருந்து அத்தை என்ன எந்த வேலையும் செய்ய விடல. நான் போய் உங்க ரூமை கிளீன் பண்றேனே. ஓகே, ஆனா இந்த பாரு, நீ என் ரூமை கிளீன் பண்றதும் அத்தைக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சரிக்கா. போ. நீ ஒண்ணு பண்ணு, இந்த பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. போ. சுமித்ரா, இவ உண்மையிலேயே ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருந்திருப்பான்னு உனக்கு தோணுதா? ஏன் கேக்குற சித்ரா? இல்ல, அவ பாட்டு பாடிட்டு போறத பார்த்தா எனக்கு அப்படி தோணல. ஏன் சித்ரா, ராத்திரி எல்லாம் தீபத்துக்கு நெய் விட்டு பிரியா பாத்துக்கிட்டத நாம பார்த்தோம்ல. நாம அவளை பார்த்தது காலையில. ராத்திரியெல்லாம் அவ தூங்கிட்டு இருந்தாலா முழிச்சிட்டு இருந்தாலான்னு யாருக்கு தெரியும்? நம்பித்தான் ஆகணும் சித்ரா. நாம கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பழையபடி அவ மாறி போயிட்டான்னா தப்பா போயிடும்ல. இவ உண்மையாவே மாறிட்டானா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவ மேல நாம வைக்கிற நம்பிக்கைய ஒரு தடவை கூட அவ காப்பாத்தினதில்ல. அதனால தான் நான் சந்தேகப்படுறேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத. தண்டனை கொடுத்தேன்னு சொன்னாங்களே, நாம அதை கெடுத்துட்டோமோ? அத்தையோட நம்பிக்கையை நாம பாழாக்கிட்டோமோ? பிரியா, எதுக்கு இங்க வந்த? என்ன பிரியா, வீட்டுக்கு வந்த அம்மாவை உள்ள கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குற? இங்க பாரு, ஒரே பிரச்சனையா இருக்கு, போயிடு. பிரியா, யாரங்க? யார் வந்திருக்காங்க? போ.
வணக்கம். யார் இவங்களை இங்க வர சொன்னது? ஐயோ, இது பாருங்கம்மா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எப்படி வேணாலும் திட்டலாம், நல்லா திட்டுங்க. அப்பவாவது இந்த மர மண்டைக்கு உரைக்கட்டும். எனக்கு புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அதனால உங்க மரியாதை எல்லாம் கூட கெட்டு போச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க சம்பந்தி அம்மா. நல்ல வேளை நீங்க சீதா கிட்ட பணத்தை கொடுத்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். என் கெட்ட நேரம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கலைன்னா நான் செத்தே போயிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லாத பானுமதி. மனுஷங்க தப்பு பண்றது சகஜந்தா. அதுக்காக செத்து போறேன்னு சொல்றது தப்பு. நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீல, அதுவே போதும். நாங்கெல்லாம் அதை எப்போ மறந்துட்டோம். அம்மா, நீங்க மறப்பீங்க, மன்னிப்பீங்க. ஆனா சம்பந்தி அம்மா கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாங்க. அவங்க என்ன மன்னிச்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சித்ரா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை பானுமதி கிட்ட சொல்லு. வீடு தேடி வந்துட்டாள்ல. சரி, மன்னிச்சிட்டேன். நீ மன்னிப்பு கேட்டது மட்டும் முக்கியம் இல்ல, இனிமே இந்த மாதிரி ஒண்ணு நடக்காம இருக்கணும். ஜாக்கிரதை. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். கண்டிப்பா இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அம்மா, நம்புங்க. கண்டிப்பா உன்னை நம்புறோம். கல்பனாவை கூட்டிட்டு நாங்க இப்ப கோயிலுக்கு போறோம். நீங்க இங்க இருங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு பூஜை இருக்கு. நீங்களும் அதுல கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க சொல்லி நான் கேட்கலன்னா அது தப்பாயிடும். கண்டிப்பா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பிரியா, உங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போமா. சீதா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம என்னை காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிம்மா.
பிரியா, இது பாரு, உனக்கு பிடிச்ச காஷ்மீர் ஆப்பிள், சிம்லா ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் யாருக்கு வாங்கிட்டு வரேன்? என் பொண்ணுக்கு தானே வாங்கிட்டு வரேன். இந்தா புடி. நீ எதுக்கு இங்க வந்த? என்ன பிரியா திரும்ப திரும்ப அதே கேக்குற? நான் சொல்றத கேளுமா. நான் இங்க வந்ததே உனக்கு உதவி செய்யத்தான். ஐயோ, நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். சும்மா இருந்தாலே போதும். ச்சே. ஏன் பிரியா, ஏன் இப்படி சொல்ற? நான் இங்க வந்ததே உன் மாமியார் பாட்டி என்னென்ன பண்றாங்க அவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் கவனிக்கத்தான் பிரியா. நீ அவங்கள கவனிக்கிறது இருக்கட்டும், எல்லாரும் உன்னதமா கவனிப்பாங்க. இப்ப கூட அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் போகல. பிரியா, பிரியா, உண்மையிலே நான் இங்க வந்தது மளிகை சாமான் வாங்கறதுக்கு காசு வாங்கத்தான். அதுக்கு இங்கதான் வரணுமா? நான் வந்து தரமாட்டேன். சரி சரி, ஏன் இப்படி கோவப்படுற? இந்த கல்பனாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க இல்லையா? இந்த நேரத்துல அவ ஏதாவது நாடகம் ஆடுவா. நான் இருந்தா உனக்கு சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? அம்மா, அவளை மாட்டி விட நாம ஏதாவது செஞ்சா அது நமக்கே எமன மாறிடுதுமா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ இதுல எல்லாம் தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பிரியா, எனக்கு பணத்தை மட்டும் கொடுமா. ரம்பத்தா. ஏன் பிரியா, லக்ஷ்மிய குடுக்கற, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கூட. பாரு, எல்லாம் சரியாதான் இருக்கு. சரி, கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இங்க பாரு, நீ இங்கேயே இரு. சரியா? சரி. ஆமா, நான் இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? அங்க போனா தானே நாம ஏதாவது. இது அங்க கொண்டு போனா பத்தாது, இதை என் பொண்ணு மட்டும்தான் சாப்பிடணும். பொம்பளைங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணணும், 1008 வேலை இருக்கு. அதனால அவங்க லேட் பண்றதுல நியாயம் இருக்கு. இந்த 2 தடி பசங்களும் ஏன் இப்படி லேட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க 2 பேரும் ரெடி தானே? ரெடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. மத்தவங்கள ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க? எங்க அவங்க எல்லாம்? ரெடி ஆயிட்டியா? வந்துட்டியா ராம்? இத பாருங்க, வரவங்க எனக்கு சம்மந்தியாக போறவங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் சித்ரா இப்படி எல்லாம் யோசிக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஆக கூடாதுன்னு தான் சுமித்ரா இந்த எச்சரிக்கை. சரி, கல்பனா இன்னும் ரெடி ஆகலையா? பிரியா, போய் பாரு. ஹலோ எவ்ரிபடி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும். நாங்க சொன்னதுக்காக குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாமா, நாங்க வர வேண்டாம்னு நினைச்சாலும் அபிஷேக் விட மாட்டான். அதான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம்.
வேண்டியதானே? ஆமாங்க, நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சொன்னாங்க, அதான் நானும் வந்தேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாமெல்லாம் சொந்த பந்தம் ஆக போறோம், தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்க உங்க மருமகளை காணோம்? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, அதோ கல்பனா வந்தாச்சு. அபிஷேக், வாமா கல்பனா. ஜொலிக்கிறா. போ கல்பனா, உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. நல்லா இருமா, நல்லா இருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். அபிஷேக் ஏதோ கேக்குறாரு போல் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, போன முறை வந்தப்ப அபிஷேக் கல்பனா கிட்ட சரியா பேசலையா? அதனாலதான் இப்ப கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு என்னங்க, தாராளமா பேசட்டும். கல்யாணம் நடந்தா தானே, பேசுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, ஒன்னும் நடக்க போறதில்ல. போமா, போய் வெக்கப்படாம தைரியமா போய் பேசு போ. போட, போய் பேசிட்டு வா. உக்காருங்க. பரவாயில்ல. நீங்க நிக்கிறீங்களா? அப்ப நானும் நிக்கிறேன். போன வாட்டி வந்தப்போ சரியா பேச முடியல. என்கேஜ்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு கூப்பிட்டப்போ நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் இப்ப பேசலான்னு. ஏதாவது பேசுங்க. என்ன பேசணும்? அதையும் நானே சொல்லணுமா? எதுக்குங்க வெக்கப்படுறீங்க? வெக்கம்? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, சும்மா பேசுங்க. எங்க நான் இந்த பப்பு பாட்டின்னு சுத்துற ஆள் இல்லைங்க. ஓ, அப்படிப்பட்ட ஆளா நீ? பப்பு பார்ட்டிக்கெல்லாம் போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவ நீ? சொல்லி பாப்போம். உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் கொஞ்சம் மாடர்ன் டைப். இந்த பார்ட்டி பப்பு இங்கெல்லாம் போக ஆசைப்படுவேன். இந்த வியாழக்கிழமான டெண்டி, வெள்ளிக்கிழமான பைக்ஸ் அண்ட் பேரல், அப்புறம் சாட்டர்டே ஆனா பாஷா, இங்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா என்ன பண்றது, எங்க வீட்டுல விட மாட்டாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பார்ட்டி பப்பெல்லாம் போகலாம் இல்லைங்க?
இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்குன்னா எனக்கு அது பிடிக்குங்க.